பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியுடைய முக்கியத்துவத்தை, அந்த கல்வி இருந்தாதான் நமக்கு இந்த சமூகத்திலே மரியாதை, வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை கிடைக்கும், இந்த சமூகத்தில் நம்ம உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், திராவிட இயக்கம் நமக்கு கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறது. திராவிட இயக்கம் நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக இடஒதுக்கீட்டை உருவாக்கி அதை சண்டை போட்டு அந்த உரிமையை நமக்காக வாங்கி தந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு மத்தியில ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா இதே உரிமைகளை நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. நன்றி. ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். நன்றி நன்றி பேசி முடிச்சிடறேம்மா, பேசி முடிச்சிடறேன்பா. அதனால நம்முடைய அந்த கல்வி உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடுறாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கல்விக் கொள்கைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கிராமங்கள்ல, மலை கிராமங்கள்ல முக்கியமா மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ஒரே ஒரு மாணவன் தான் ஒரு பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டிருந்தான். அந்த பள்ளிக்கூடத்தை மூடிடலாம் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்ன போது அந்த மாணவன், ஒரு மாணவனுக்காக நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் என்று சொன்ன மண் தான் இந்த தமிழ்நாடு. ஒரே மாணவனுக்காக ஒரு பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டது, நடத்தப்படுகிறது. ஆனா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நிறைய மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடிட்டு எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும். அப்ப எப்படி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி சின்ன பிள்ளைங்க போய் படிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. நம்ம பிள்ளைங்க காலையில இருந்து பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் போய் படிக்கட்டும், வேணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியதுதான் பிஜேபி ஆட்சி. அதே போல நீட் தேர்வுகளை கொண்டு வந்து நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டிய அரசு மருத்துவ கல்லூரியில இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை பிஜேபி ஆட்சியில வந்ததுன்னா அந்த கல்விக் கொள்கையில பிஎஸ்சி படிச்சாலும் நுழைவுத் தேர்வு, பிஏ படிச்சாலும் நுழைவுத் தேர்வு, பிகாம் படிச்சாலும் நுழைவுத் தேர்வு, என்ஜினியரிங் படிச்சாலும் நுழைவுத் தேர்வு, அதுவும் வேற பாடத்திட்டத்துல வைப்பாங்க தேர்வு. இப்போ நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் எப்படி படிக்கும்? ஒரு தலைமுறைக்கே கல்வி என்பது இல்லாத, உயர்கல்வி என்பது இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது. 30-40 வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி 50% இந்த நாட்டில் உயர்கல்வி படித்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு நிலையிலே அதை சாதித்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாதித்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நான் சொல்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலிலே நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அங்க டெல்லியிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி உருவாகும். வாக்குச்சாவடிக்கு யார் கூப்பிட்டாலும் என்னமா நன்றி. அப்ப ஓட்டு கேட்க வேணாங்கிறீங்களா? வேண்டாமா? சரி, அப்ப போயிட்டு வர கரெக்டா போய் தேர்தல் அன்னைக்கு
உதயசூரியன்ல ஓட்டு போட்டுருங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.